நீங்களே கூறினீர்கள் 1988 டிசம்பர் மாதம் 10 முதலமைச்சராக வந்த நான் 4 மாதங்களுக்குள்ளே மார்ச் மாதம் புலிகளுக்கும் பிரேமதாசாவுக்கும் இடையிலே தேன் நிலவு தொடங்கிவிட்டது. எனவே புலிகள் சொல்லுவதற்கு ஏற்ப பிரேமதாசா மாகாண சபை எப்படி சீரழிப்பது என்று செயல்பட்டார். புலிகள் ஒரு பக்கம் ஆயுதங்களை எங்களுக்கு எதிராக பிரயோகித்து பல நூற்றுக்கணக்கானவர்களை கொலை செய்தார்கள். இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க மறுத்தது. அந்த நெருக்கடிகளின் விளைவாக கடைசியா இந்தியாவிலே அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. இந்திய படைகள் வெளியேற வேண்டி ஏற்பட்டது. அப்படியான ஒரு நிலைமையில் எந்த அரசாக இருந்தாலும், உலகத்தில் யாராக இருந்தாலும், மகாத்மா காந்தியே ஆட்சி நடத்தினாலும் ஒரு ஆயுதப்படையினுடைய துணை இல்லாமல் நடத்த முடியாது. நிச்சயமாக. எனவே எங்களுக்கு துணையாக இருந்தது இந்திய படைகள் தான். புலிகள் எதிர்ப்பு, இலங்கை அரசு படைகள் எதிர்ப்பு, இலங்கை அரசு படைகளும் புலிகளுடைய படைகளும் சகோதரர்களாக கைகோர்த்து நின்று வெளிப்படையாகவே சொன்னார்கள், சிங்களவர்களும் தமிழர்களும் சகோதரர்கள், இந்தியாவுக்கு என்ன வேலை என்று அன்றைக்கு வெளிப்படையாகவே கேட்டார். இன்றைக்கெல்லாம் வசனம் மாறிவிட்டது. அன்றைக்கு வசனம் என்னென்ன வசனங்கள் எல்லாம் இருந்தது என்பது இன்றைக்கு பலருக்கு தெரிந்திருக்கு. எனவே அவ்வாறான ஒரு சூழலில் தான் நடத்த வேண்டி ஏற்பட்டது. அது ஒரு பரிசோதனை முயற்சி தான். ஆனால் நாங்கள் அது சரி என்று நினைத்தோம், அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்தோம், அது தவிர்க்க முடியாது என்று நினைத்தோம். அதை தவிர வேறு மார்க்கம், அரசியல் தீர்வு வேறொன்றும் அமைய முடியாது என்று நாங்கள் சொல்லி செயல்பட்டு இன்றைக்கு 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 35 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இலங்கை இந்திய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேணும், 13வது தேர்தல் நிறைவேற்றப்பட வேணும், வடகிழக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று 35 வருடங்களாக ஒரு சமுதாயத்தை கோமாவில் வைத்து விட்டு, அதனை குழப்ப நிலைக்கு உள்ளாக்கி விட்டு, அதை திசை திருப்பி விட்டு, அது சீரழிந்து போயிருக்கிற இன்றைய காலகட்டத்திலே தான் அந்த கோரிக்கைகள் மேலெழுந்து நிற்கின்றன.